ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு சிடிடியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் டிசம்பர் 2018ஓட கொஷின் பேப்பர் தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், சோஷியல் சயின்ஸில் ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன அப்படின்றத பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், விண்ட் வெயின் இஸ் யூஸ்ட் ஃபார் மெஷரிங். விண்ட் வெயின் வந்து எதை மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுதுன்னா விண்டோட டைரக்ஷன். ஓகேங்களா, விண்டோட டைரக்ஷன் யூஸ் பண்ணுறதுக்கு தான் வந்து விண்ட் வெயின் வந்து யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட், which one of the following layers of the atmosphere helps in the transmission of radio waves? ரேடியோ வேவ்ஸ் டிரான்ஸ்மிஷனுக்கு அட்மாஸ்பியர் லேயரில் எந்த லேயர் வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா தெர்மோஸ்பியர். தெர்மோஸ்பியரில் தான் வந்து அயனோஸ்பியர் மண்டலம் இருக்குது. அதுதான் வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல் ஆகுது டிரான்ஸ்மிஷன், ரேடியோ வேவ் டிரான்ஸ்மிஷன் ஆகிறதுக்கு. ஓகே, ஐடென்டிஃபை த வேரியஸ் லேயர்ஸ் ஆஃப் த எர்த் இன் ஆர்டர் ஃப்ரம் இன்டீரியர் டு த அவுட்டர் மோஸ்ட் லேயர். இன்டீரியரில் இருக்கிறது என்ன அப்படின்னா இன்னர் கோர். நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்து இருக்கிறது வந்து இது வந்து அவுட்டர் கோர். நெக்ஸ்ட்டு மேண்டல். நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் வந்து க்ரஸ்ட். அப்போ ஆப்ஷன் வந்து 4, இன்னர் கோர், அவுட்டர் கோர், மேண்டல், க்ரஸ்ட் அப்படின்றது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஷின் பார்க்கலாம். அப்சர்வ் கேர்ஃபுல்லி த லொக்கேஷன் ஆஃப் த சன், எர்த் அண்ட் மூன் இன் த கிவன் டைரக்ஷன் அண்ட் டெல் அஸ் வாட் இட் டிபிக்ஸ். சன், எர்த், மூன் இருக்குது இல்லைங்களா, சன், எர்த், மூன் இருக்குது இல்லையா, இந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்மளுக்கு என்ன இதுவாகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நீப் டைட் வரும். இதே ஒரே டைரக்ஷனில் சன், எர்த், இந்த இடத்துல மூன் அப்படி இருக்குது அப்படின்னா அது வந்து ஸ்ப்ரிங் டைடில் வரும். இப்போ இதுக்கு ஆன்சர் வந்து நீப் டைட். ஓகேங்களா, நெக்ஸ்ட், when the river enters plain it bends the flows form large bends. இப்போ என்ன சொல்கிறேன்னா ஒரு ரிவர் வந்து இந்த மாதிரி பெண்டாகி போயிட்டே இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி பெண்டாகி போயிட்டே இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பெண்டாக வருது இல்லையா, இது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா மியாண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? மியாண்டர். இப்போ இந்த ரிவரையே இந்த பெண்டாகி போயிட்டு இருக்கிறதே ஒரு இடத்துல வந்து கட் ஆகிடும். இப்போ தண்ணி இந்த இடத்துல குறையும் போது இந்த இடத்துல கட் ஆகிட்டு இந்த இடத்துல மட்டும் ஃபார்ம் ஆகிட்டு தண்ணி இருக்கும் கொஞ்சம். அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஆக்ஸ்போ லேக் சொல்லுவாங்க. பட் இப்போ இதுக்கு ஆன்சர் வந்து மியாண்டர். ஓகேங்களா, ஓகே. When the river enters the plain, it bends and flows form large bends known as meander. Okay, இதுக்கு ஆன்சர் வந்து meander. Which means of transport is extremely useful in most inaccessible areas and in time of calamities for rescuing people and distributing food, water, clothes and medicine. அதாவது நம்மளுக்கு பேரிடர்லாம் ஏற்படும் பொழுது எந்த டிரான்ஸ்போர்ட் வந்து நம்மளுக்கு அதிகமாக அந்த ஃபுட்டு, இது துணி, தண்ணி இதெல்லாம் கொடுக்கறதுக்கு, மெடிசின்ஸ் இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஹேர்வேஸ். ஏன்னா ஃப்ளட்டெல்லாம் வந்துச்சுன்னா கீழே நம்மளால் போக முடியாது மோஸ்ட்லி. அந்த மாதிரி போக முடியாத சுச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஹேர்வேஸ்லேருந்து ஹெலிகாப்டர் மூலயமா அவங்களுக்கு வந்து ரெஸ்கியூ பண்ணலாம். அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் 37 பாருங்க. The branch of geography which deals with composition of a particular human population is called demography. அதாவது ஜியாகிரஃபியில் பர்டிகுலர் ஹியூமன் பாப்புலேஷனை மட்டும் நம்ம கம்போசிஷன் பண்ணுறது என்ன அப்படின்னா டெமோகிராஃபி. ஓகே, நெக்ஸ்ட், த சன் செட்ஸ் இன் குஜராத் அபவுட் 2 hours ஆஃப்டர் அருணாச்சல் பிரதேஷ். அருணாச்சல் பிரதேஷ் இஸ் ஆன் ஏ ஹையர் லேட்டிடியூட் தென் குஜராத். ரெண்டுமே வந்து கரெக்டு. போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ. ஆர் எக்ஸ்பிளைன்ஸ் ஏ. ஓகேங்களா, அதாவது குஜராத்தோ சன்செட் வந்து ஃபஸ்ட்டு வந்து சன்செட்ஸ் இன் குஜராத் அபவுட் 2 hours ஆஃப்டர். ஃபஸ்ட்டு அருணாச்சலில் தான் வந்து சன்செட் ஆகும். ஏன்னா அருணாச்சல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்லலாம் வந்து 5:30 above 6க்குள்ளே சன்செட் ஆகும். ஆனால் அருணாச்சல்லாம் ஆஃப்டர் 3 to 4:30க்குள்ளே என்ன ஆகிடும்னா சன்செட் ஆகிடும். மார்னிங்கும் அதே மாதிரி சன்ரைஸ் ஆகிடும். 4:30 to 5க்குள்ளேயே வந்து சன்ரைசஸ் வந்து அங்கே வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிடும். அதே மாதிரி அருணாச்சல் பிரதேஷனுடைய லேட்டிடியூட் வந்து குஜராத்தை விட ஹைட்டாக இருக்குது. அதனால் இதில் என்னோட ஆன்சர் வந்து போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் எக்ஸ்பிளைன்ஸ் ஏ. ஓகேங்களா, நெக்ஸ்ட், which of the following is non-conventional source of energy? firewood, solar energy, firewood, natural gas, coal, இது எல்லாமே வந்து கன்வென்ஷனல் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. நான் கன்வென்ஷனல் அப்படின்னும் போது சோலார் எனர்ஜி தான் வந்து ரைட் ஆன்சர். ஓகேவா, நெக்ஸ்ட், the breeding of fish is in specially considered tanks and ponds is known as. நம்ம வந்து ஃபிஷ் வளர்க்குறோம் இல்லையா, அதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா
பிசிகல்ச்சர். ஓகேங்களா. த நேரோ ஸ்ட்ரிப்ஸ் ஆஃப் லேண்ட் ஜாயினிங் டூ லேண்ட் மாசஸ் இஸ் நோன் அஸ். 2 லேண்ட் மாஸை இணைக்கக்கூடிய நேரோ ஸ்ட்ரிப் என்னன்னு சொல்லுவோம்னா இஸ்த்மஸ். அதே நார்த் அமெரிக்கா சவுத் அமெரிக்கா இணைக்கக்கூடிய அந்த நேரோ ஸ்ட்ரிப் என்ன சொன்னால் இஸ்த்மஸ் ஆஃப் பனாமா அப்படின்னு சொல்லுவாங்க. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் காண்டினென்ட்ஸ் ஸ்மாலஸ்ட் இன் சைஸ்? நம்ம இருக்கக்கூடிய 7 காண்டினென்ட்ஸில் ரொம்ப ஸ்மாலஸ்ட் எதுன்னு பார்த்தோம்னா ஆஸ்திரேலியா. ஓகேங்களா. நெக்ஸ்ட், at the upper primary stage social science comprises. upper primary stageல social science என்னென்ன ஃபார்மில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா history, geography, political science, economics. ஓகேங்களா. history, geography, political science and economics. next, inductive learning is contradictory to which of the following approaches? inductive learningன்றது எதனோட contradictory அப்படின்னு கேட்குறாங்க. expository teaching. ஓகேவா. நெக்ஸ்ட், read the given statement A and B. Select the correct statement. Critical thinking promotes the building of concepts, applications and expansion of ideas. It does not involve in understanding and evaluating arguments and beliefs of others. 45 answer வந்து A and B சாரி ஏ இஸ் ட்ரூ, பி இஸ் ஃபால்ஸ். ஏன்னா கிரிட்டிக்கல் திங்கிங் வந்து நம்மளுக்கு வந்து நம்மளோட கான்செப்ட்ஸ், அப்ளிகேஷன் இதெல்லாம் வந்து பில்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது, ப்ரொமோட் பண்ணுதான்னு கேட்குறாங்க. ஆமாம், அது வந்து கரெக்டு. செகண்டில் அதுக்கு ஆப்போசிட்டாக கேட்குறாங்க. அடுத்தவங்களோட ஆர்குமெண்ட்ஸ் எவாலுவேட் பண்ணுறதுக்கும் அடுத்தவங்கள பிலீவ் பண்ணுறதுக்கும் இதெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணலையான்னு கேட்குறாங்க. அது வந்து தப்பு. அதனால் ஏ இஸ் ட்ரூ, பி இஸ் ஃபால்ஸ் இதுக்கு ஆன்சர். ஓகேங்களா. ஏ இஸ் ட்ரூ, B is false. Next, what is an empirical evidence? Empirical evidence அப்படின்னா என்னன்னா data gathered in the real world through the senses. Okay. Sorry. The models or replicas of physical feature are most suitable for teaching. ஒரு ஃபிசிக்கல் ஃபீச்சரை நம்ம டீச் பண்ணுறதுக்கு என்ன சூட்டபிளாக இருக்குது, எது சூட்டபிள் அப்படின்னு பார்த்தோம்னா ஜியாகிரஃபி தான். த கலெக்ஷன் ஆஃப் வெதர் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த லோக்கல் நியூஸ் பேப்பர் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் விச் டைப் ஆஃப் சோர்ஸ்? அதாவது நியூஸ் பேப்பர்லேருந்து நம்ம வெதர் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து என்ன டைப் ஆஃப் ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சோர்ஸ்ன்னு கேட்குறாங்க. அதனோட சோர்ஸ் வந்து செகண்டரி. ஓகேங்களா. நம்ம நார்மலாக ஒருத்தர் எழுதுறது, அவங்களாவே ஒரு டைரி எழுதுறது, இதெல்லாம் வந்து ப்ரைமரி சோர்ஸில் வந்துடும். இப்போ செகண்டரி சோர்ஸ்னும் போது வேறு எங்கேயாச்சும் இருந்து நம்ம இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுறது, அடுத்தவங்க சொல்லி நம்ம கேட்குறது, இதெல்லாமே வந்து செகண்டரி சோர்ஸில் வந்துடும். அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 49. In which type of classroom the students with learning disabilities learn alongside other students? Other students கூட வந்து லேர்னிங் டிசபிலிட்டிஸ் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறதுக்கு என்ன கிளாஸ் ரூம் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இன்க்ளூசிவ் கிளாஸ் ரூம். ஓகே. Who has given the following theory? இந்த தியரியை வந்து யார் சொன்னதுன்னு கேட்டிருக்காங்க. ஆல் சில்ட்ரன்ஸ் கோ த்ரூ த சேம் சீக்வன்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் பட் அட் டிஃபரெண்ட் ரேட்ஸ். தேர்ஃபோர் டீச்சர் மஸ்ட் ஹவ் பிளான் ஆக்டிவிட்டீஸ் ஃபார் இண்டிவிஜுவல் சில்ட்ரன் அண்ட் ஸ்மால் குரூப்ஸ், நாட் ஜஸ்ட் ஃபார் த கிளாஸ் அஸ் அ ஹோல். அதாவது ஒவ்வொரு குழந்தைங்களுக்கிட்டையும் இருக்கக்கூடிய அந்த டெவலப்மெண்ட்ன்றது வெவ்வேறு மாதிரியாக இருக்கும், டிஃப்ரெண்ட் ஸ்டேட்டில் நடக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் டீச்சர் வந்து அவங்களோட ஆக்டிவிட்டீஸை பிளான் பண்ணும்பொழுது ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கு ஏற்ற மாதிரியும் இல்லை ஒரு ஸ்மால் குரூப்ஸ்க்கு ஏற்ற மாதிரியும் பிளான் பண்ணணும். ஆனால் வந்து மொத்தமாக ஒரு கிளாஸ்க்கு ஃபுல்லாக வந்து பிளான் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது யார் சொன்னது அப்படின்னா ஜீன் பியாகெட் தான் சொல்லியிருக்காரு. ஓகே. இன் ஆர்டர் டு ப்ரொமோட் கோஆப்ரேட்டிவ் லேர்னிங் இன் த கிளாஸ் ரூம் எ டீச்சர் ஷுட். ஒரு கோஆப்ரேட்டிவ் லேர்னிங் ஒரு கிளாஸ் ரூமில் உருவாகணும் அப்படின்னா டீச்சர் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. டிவைட் த கிளாஸ் இன் எ ஸ்மால் குரூப்ஸ் ஃபார் ஒர்க். சின்ன சின்ன குரூப்பாக பிரித்து அவங்களுக்குள்ளே ஒரு ஒர்க் கொடுக்கும் பொழுது அவங்க அந்த குரூப்புக்குள்ளே ஒரு கோஆப்ரேட்டிவாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒர்க் பண்ணுவாங்க, லேர்ன் பண்ணிக்குவாங்க. ஓகே. எ செல்ஃப் கைடட் செல்ஃப் டிசிப்ளின் திங்கிங் விச் அட்டம்ப்ட்ஸ் டு ரீசன் அட் த ஹையஸ்ட் லெவல் ஆஃப் குவாலிட்டி இன் எ ஃபேர் மைண்டட் வே இஸ் கால்ட். இது என்னன்னு கேட்குறாங்க, கிரிட்டிக்கல் திங்கிங். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். The colors used in the Ajanta cave painting has been derived from which of the following materials? அஜந்தா கேவில் இருக்கக்கூடிய பெயிண்டிங்ஸ் எல்லாம் எந்த மெட்டீரியல்ஸ் வச்சு கலர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்றும் கிடையாது, பிளான்ட்ஸ் அண்ட் மினரல்ஸ் வச்சு தான். அதாவது பிளான்ட்ஸ்னால் அந்த செடிகள்லேருந்து வரக்கூடிய இலை, இந்த பூக்கள்லேருந்து எடுக்கக்கூடிய வண்ணங்கள், இதெல்லாம் வச்சு தான் வந்து அவங்க பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மினரல்ஸ்ன்னு பார்க்கும்போது ஒன்றும் கிடையாது, இந்த கீழே இருக்கக்கூடிய கல், செங்கல், அதுக்கப்புறமா வந்து அந்த கரித்துண்டு, இதெல்லாம் வச்சு வண்ணங்கள் தீட்டும் பொழுதும் அவங்க வந்து அந்த அஜந்தா கேவில் பெயிண்டில் கலர் கொடுத்துருக்காங்க. ஓகே. த இயர்லி மேனஸ்கிரிப்ட்ஸ் வாஸ் ரிட்டன் ஆன்.
இயர்லி மேனுஸ்கிரிப்ட்ஸ் அப்படின்றது அந்த காலத்துலலாம் வந்து எதில் எழுதிட்டு இருந்தாங்க அப்படின்னு கேட்குறேன். மேனுஸ்கிரிப்ட்ஸ் அப்படின்னா சாஃப்ட் சர்ஃபேஸில் எழுதுறது, அதாவது ஒரு பேப்பர்லேயோ ஒரு இலையிலையோ இந்த மாதிரியான சாஃப்ட் சர்ஃபேஸில் எழுதுறது எல்லாமே மேனுஸ்கிரிப்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை ஒரு ஸ்டோன்லேயோ இல்லை ஒரு தகுடு இந்த மாதிரியான இடங்களில் எழுதுறது அப்படின்னா இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்வாங்க. இயர்லியஸ்ட் மேனுஸ்கிரிப்ட்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா பாம் லீவ்ஸ்னால் பனை ஓலைகளில், அதுக்கப்புறமா வந்து பேப்பர்லேயோ இல்லை ஒரு துணியிலையோ இந்த மாதிரியான இடங்கள்லாம் வந்து அந்த காலத்தில் எழுதிட்டு இருந்தாங்க. இயர்லியஸ்ட் மேனுஸ்கிரிப்ட்ஸ்ன்னு பார்க்கும்போது பாம் லீவ்ஸ் தான் ஆன்சர். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் பீரியட் இஸ் த லாங்கஸ்ட் இன் த ஹியூமன் ஹிஸ்ட்ரி? ஹியூமன் ஹிஸ்ட்ரியில் ஒரு லாங்கஸ்ட் பீரியட் என்னன்னு பார்த்தோம்னா பேலியோலித்திக் தான். Okay, read the given statement A and B and select the correct answer. Mehergar is located in the fertile plain near Bolan Pass of Pakistan. கரெக்ட். மெஹர்கர் வந்து ஒரு ஃபெர்டைல் பிளேன் தான். எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பாகிஸ்தானில் போலன் பாஸில் இருக்குது. ஓகேங்களா, இது கரெக்டு. எவிடன்ஸ் ஆஃப் ஃபார்மிங் அண்ட் ஹெர்டிங் ஆர் ஃபவுண்ட் இயர். ஆமாம், இங்கே வந்து ஃபார்மிங் அண்ட் ஹெர்டிங் நடந்ததுக்கான சான்றுகள் வந்து இருக்குது, எவிடன்ஸ் இருக்குது. அதனால இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா போத் இ அண்ட் பி ஆர் ட்ரூ. ஓகேவா, இதான் இதுக்கான ஆன்சர். Next, which one of the following states of India largest number of Harappan sites have been found? Largest number of Harappan sites நம்மளோட இந்தியாவில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா குஜராத். Next, Rigveda was originally composed in which one of the following languages? Rigveda வந்து எதில் கம்போஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா சான்ஸ்கிரிட். The first ruler of Magadha Mahajanapadas in the 6th century BC was. First ruler of Magadha மகாஜனபதாஸ் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பிம்பிசாரா. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் அமங் த 3 jewels ஆஃப் புத்திசம்? 3 jewels ஆஃப் புத்திசமில் இல்லாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க, நாட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லாதது எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அகிம்சா தான். ஏன்னா இந்த புத்தா, தம்மா, சங்கா இதெல்லாம் வந்து புத்திசத்தினுடைய 3 jewels தான். இல்லாதது எது அப்படின்னு பார்த்தோம்னா அகிம்சா. ஓகே, நெக்ஸ்ட். Who among the following elects the Rajya Sabha members? Rajya Sabha members வந்து யார் எலெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எம்எல்ஏஸ் தான் வந்து எலெக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. விச் ஆஃப் த ஃபாலோவிங் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் வாஸ் அடாப்டட் பை இந்தியா? இந்தியாவில் என்ன கவர்மெண்ட் சிஸ்டத்தை அடாப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா பார்லிமெண்ட்ரி அண்ட் ஃபெட்ரல். ஹவு மெனி பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர் ரிசர்வ்ட் ஃபார் த ஷெட்யூல் கேஸ்ட்? ஷெட்யூல் கேஸ்ட்க்கு எத்தனை பார்லிமெண்ட்ரி சீட் வந்து இது பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா 84. Which of the following fundamental rights is violated due to practice of untouchability in India? Right to equality. As per the Constitution of India, which one of the following is not a fundamental right? Fundamental rightsல இல்லாதது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ரைட் டு ப்ராப்பர்ட்டி தான். ரைட் டு எஜுகேஷனும் வரும், ரைட் அகைன் எக்ஸ்ப்ளாய்டேஷனும் இருக்கும், ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜியனும் இருக்கும். ரைட் டு ப்ராப்பர்ட்டி தான் வந்து இல்லாதது, ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இல்லாதது. அன்டச்சபிலிட்டி ரெஃபர்ஸ் டு த டிஸ்கிரிமினேஷன் ஆன் த பேசிஸ் ஆஃப். அன்டச்சபிலிட்டி வந்து எதை பேசிக்காக எதை டிஸ்கிரிமினேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களோட கேஸ்ட் சிஸ்டத்தை தான். ஓகே, ஹூ அப்பாயிண்ட்ஸ் த சீஃப் மினிஸ்டர்? சீஃப் மினிஸ்டரை வந்து யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க, அப்பாயிண்ட் பண்ணுவாங்கன்னு கேட்குறாங்க கவர்னர். நெக்ஸ்ட், ஹூ அப்பாயிண்ட்ஸ் த கவர்னர்? கவர்னரை யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பிரசிடென்ட். ஹூ எலெக்ட்ஸ் த பிரைம் மினிஸ்டர்? பிரைம் மினிஸ்டரை யார் எலெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க ஹூ எலெக்ட்ஸ் த பிரைம் மினிஸ்டர்? பிரைம் மினிஸ்டர் யார் எலெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா எம்பிஸ், மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்ஸ். Who among the following is called the first citizen of India? First citizen of India யார் அப்படின்னு பார்த்தோம்னா பிரசிடென்ட் தான் வந்து first citizen of India. Who among the following is called the first citizen of a state in India? ஒவ்வொரு ஸ்டேட்னுடைய first citizen யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா the governor. The governor is the first citizen of a state in India. The current Lok Sabha from 2014 onwards is the லோக்சபா வந்து 2014 லோக்சபா எத்தனாவது லோக்சபா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க 16th லோக்சபா. நெக்ஸ்ட், ஹூ இஸ் த கரண்ட் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா? அதாவது இது 2018 கொஸ்டின் பேப்பர். அப்போ கரண்ட் பிரசிடெண்ட்டாக இருந்தது யார் அப்படின்னு பார்த்தோம்னா ராம்நாத் கோவிந்த். Which of the following is not mentioned in the Constitution of India?
கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, கவர்மெண்ட்டோட ஸ்ட்ரக்சரும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, சிட்டிசனோட ரைட்ஸும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. என்ன மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நேம்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்னுடைய நேம்ஸ் எல்லாம் வந்து மோஸ்ட்லி மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஹூ நாமினேட் மெம்பர்ஸ் டு த ராஜ்யசபா, ராஜ்யசபானுடைய மெம்பர்ஸை வந்து யார் நாமினேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, பிரசிடென்ட். Who among the following was the President of the Constitutional Assembly of India? Constitutional Assemblyயோட பிரசிடென்ட் யாருன்னு பார்த்தோம்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். ஓகேங்களா? ஓகே. Who among the following was the only Indian Governor General of India? இந்தியன் கவர்னர் ஜெனரல் அப்படின்னு பார்த்தோம்னா ராஜகோபாலாச்சாரி. When was the Constitution of India adopted? Constitution of India வந்து எப்போ நம்ம அடாப்ட் பண்ணிக்கிட்டோம்னா November 26, 1949. Who among the following played a decisive role in integrating the princely state of India? Sardar Vallabhbhai Patel. Who among the following played a decisive role in integrating the princely state of India அப்படின்னு பார்த்தோம்னா சர்தார் வல்லபாய் பட்டேல். Which of the following deal with the matters in the concurrent list of the Constitution of India, Union Government and State Government? Who among the following was the chairman of the drafting committee in the Constitutional Assembly of India? கான்ஸ்டிடியூஷனல் அசம்பிளி ஆஃப் இந்தியானுடைய டிராஃப்டிங் கமிட்டி வந்து வரைவுக்குழு யார் அப்படின்னு பார்த்தோம்னா டாக்டர் B.R. அம்பேத்கர். வரைவுக்குழுனுடைய சேர்மன் B.R. அம்பேத்கர். In the 18th century, under whom did the Bengal gradually break away from the Mughal control? Murshid Quli Khan. Who among the following Governor General decided the Bahadur Shah Jafar would be the last Mughal emperor, and after his death none of his descendants would be recognized as a ruler? அதாவது பகதூர் ஷா எந்த கவர்னர் ஜெனரல் வந்து டிசைட் பண்ணார், பகதூர் ஷா ஜாஃபருக்கு அடுத்தது யாரும் வரக்கூடாது, அவங்களோட டிசெண்டன்ஸ் யாரும் இருக்கக்கூடாது, அவர் தான் வந்து லாஸ்ட் முகல் எம்பரர் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா லார்ட் கேனிங். Which Governor General declared that the Awadh was being misgoverned and British rule was needed to ensure proper administration? எந்த கவர்னர் ஜெனரல் வந்து டிக்ளேர் பண்ணார், அவாத் வந்து மிஸ்கவர்ன் ஆகிட்டு இருக்கு, அதை வந்து பிரிட்டிஷ் தான் வந்து எடுத்து ப்ராப்பராக அட்மினிஸ்ட்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு சொன்னது யார் அப்படின்னா லார்ட் டலௌசி. Which ruler of Kanpur called himself Peshwa? எந்த கான்பூர் ரூலர் வந்து அவரே பெஷ்வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டார் அப்படின்னு பார்த்தோம்னா நானா சாஹிப். The best methodology to teach the theme factory would be, ஒரு ஃபேக்ட்ரி தீமை நம்ம வந்து டீச் பண்ணுறோன்னா அதுக்கு எது பெஸ்ட் மெத்தட் அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு போய்ட்டு அந்த ஒரு ஃபேக்ட்ரி காமிக்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு பெஸ்ட்டாக இருக்கும் மோஸ்ட்லி. ஏன்னா அவங்க பார்த்து வந்து பை ஹேண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக அவங்க எல்லாமே தெரிஞ்சுக்குவாங்க. வாட் இஸ் EduSat? A man-made Indian satellite. The verses and ideas of which one of the following personalities have been preserved in Panchwani and Bijak? இது யார் அப்படின்னு பார்த்தோம்னா கபீர் தான் ஆன்சர். The mural painting from Ellora Caves which shows Vishnu as Narasimha, the man lion, is a work of which period? எந்த பீரியடில் வந்து இந்த மியூரல் பெயிண்டிங் எல்லோரா கேவ்ஸில் இருக்கக்கூடிய விஷ்ணு அஸ் நரசிம்மா மேன் லைன் இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ராஷ்டிரகூட்ட காலத்தில் தான் வந்து பண்ணியிருக்காங்க. Which one of the following organization that believes in உபனிஷாட்ஸில் எந்த ஆர்கனைசேஷன் பிலீவ் பண்ணுறாங்கன்னா பிரம்ம சமாஜ் அண்ட் ஆரிய சமாஜ். இங்கே வந்து நம்மளுக்கு பிரம்ம சமாஜ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதான் ஆன்சர்.